மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு 157 நாட்களில் விசாரணையை முடித்து விசாரணையில் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நோபடி இஸ் என்டைட்டில் டு ஸ்லோ மோஷன் ஜஸ்டிஸ் அப்படின்வாங்க. ஸ்பீடி ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்கும் நல்லது, அந்த குற்றவாளிக்கும் நல்லது, சமூகத்திற்கும் நல்லது. அந்த அடிப்படையில் 157 நாட்களிலே இந்த தீர்ப்பு வரப்பெற்றிருக்கிறது. குற்றவாளி அவர் அப்படின்னு சொல்லி தண்டனை ஜூன் 2 வந்து சொல்லுவாங்க. அதே போல் அரசு வழக்கறிஞர் வந்து அதிகபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய மாணவியை மிரட்டி இப்படிப்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரத்தில் வந்து அவர் ஈடுபட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் அதிகபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதை சாதித்து காட்டியிருக்கிறது திமுக. வந்த உடனே என்ன சொன்னாங்க, இதில் வந்து இவர் திமுக காரர், இந்த வழக்கு அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், பிசுபிசுத்து போயிடும், இப்படி போயிடும், அப்படி போயிடும் அப்படின்னாங்க. உடனே உச்ச நீதிமன்றத்தை நாடியது பாஜக தரப்பு, அதிமுக தரப்பு. அவங்களும் கோர்ட்லேயும் சோமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து விசாரணை நடைபெற்றது. இப்போ முக்கியமாக இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேட நினைத்தவர்கள் முகத்திலெல்லாம் கரி பூசப்பட்டிருக்கிறது.